எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 3x33 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட பத்தி தான் பார்க்க போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு சக்தியை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் மூலமா நம்மளால அடைய முடியும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்க எல்லா ஆசைகளையும் நிஜமாக்குறதுக்கான ஒரு முறை தான். இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட யூஸ் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஆனா நிறைய வழிகளை யூஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய நேரம் ஆகும். உடனே நான் இந்த மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான எஃபெக்டிவான மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்னா அது இந்த 3x33 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான். 33x3 மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? இந்த 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளோட சக்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் ஈர்க்க ஆசைப்படுறோமோ அது எல்லாத்தையுமே ஈர்க்கிறதுக்காகத்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இது லா ஆஃப் அட்ராக்ஷனை தான் அடிப்படையா வச்சிருக்கு. லைக் அட்ராக்ட் லைக் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது எந்த விஷயம் ஒரே மாதிரி இருக்கோ அது ஒண்ணுக்கொண்ணு ஈர்க்கப்படும். எந்த விஷயம் உங்களுக்கு தேவையோ அது மேல மட்டும் நீங்க கவனத்தை செலுத்தி நிஜமாவே அது கிடைச்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணி உங்க மைண்ட்ல அதுக்கான அதிர்வுகளை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். இந்த 33 மெத்தட் நிக்கோலஸ் டெஸ்லா உருவாக்கின கொள்கையை அடிப்படையா வச்சுதான் செயல்படுது. நிக்கோலஸ் டெஸ்லா என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லாமே எனர்ஜி தான். நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் இது எல்லாமே எனர்ஜி தான். சோ சக்தி அதிகமா இருக்கக்கூடிய நம்ம எண்ணங்களையும் உணர்வுகளையும் வச்சு நம்ம ஆசைப்படக்கூடிய எல்லாத்தையுமே நம்மளால அடைய முடியும் அப்படின்னு நிக்கோலஸ் டெஸ்லா நம்பினாரு. முக்கியமா அவர் 3 அப்படிங்கிற அந்த நம்பர் தான் அதிகமா நம்பினாரு. நம்பர் 3 மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எண். மேனிஃபெஸ்டேஷனுக்கான சிறந்த எண் அப்படின்னா அது இந்த 3 தான். ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அது நிஜமாவே இருக்க மாதிரி உங்க மைண்ட்ல உணரும் போது நீங்க ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷனை உங்க மைண்ட்ல உருவாக்குவீங்க. இந்த வைப்ரேஷன் அதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய ஜோடியை அப்படியே தேடும். அந்த ஜோடி கிடைச்சதும் அது அட்ராக்ட் பண்ணி நீங்க கேட்ட அதே விஷயத்தை வைப்ரேஷன் மூலமா ஈர்த்து கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்க எப்பவும் கோபத்தோட எரிச்சலா கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு வைப்ரேஷனா உருவாகி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா அதே கோபம் மற்றும் எரிச்சலை தான் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அதுவே நீங்க சந்தோஷம், அமைதி, அன்பு, நன்றி இந்த மாதிரி விஷயங்கள் மேல கவனம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதே அன்பு, நன்றி, சந்தோஷம், அமைதியை தான் உங்க வாழ்க்கையில நீங்க ஈர்த்துக்கிட்டே இருப்பீங்க. 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ஒரு அடி முன்னாடி போய் 3 நாட்களுக்கு 33 சக்தியை பயன்படுத்தி நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடைய வைக்குது. ஒரு விஷயத்தை நீங்க அடையணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை உங்க மைண்ட்ல நீங்க 33 தடவை ஃபீல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நீங்க அதுக்கான சக்தியை தூண்டுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க 33 தடவை அதை பத்தி நினைக்கும் போது வைப்ரேஷன் இன்னும் பலமா இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருந்து அதை அட்ராக்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உதாரணத்துக்கு நீங்க இப்ப அன்பு, அமைதி, சந்தோஷம், நன்றி இது எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கைக்குள்ள ஈர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த உணர்வுகள் மேல நீங்க 33 தடவை கவனம் செலுத்தணும். உங்களுடைய உடல் மற்றும் மூளை ரெண்டையுமே வச்சு 33 தடவை அந்த விஷயத்தை உணரணும். இது ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி வைப்ரேஷனா உருவாக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை ஈர்த்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததா 333 மேனிஃபெஸ்டேஷன் செய்யும் முறை. இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் பண்றதுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த முறையை எப்படி செய்ய போறீங்க அப்படின்றத பத்தி பார்த்திடலாம். அடுத்த 3 நாளைக்கு நீங்க நான் அடுத்து சொல்ல போற இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஈஸியா நீங்க நினைக்கிறத அடைஞ்சிட முடியும். நீங்க எதை அடைய போறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து நீங்க எந்த விஷயத்தை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுக்கான அஃபர்மேஷன்ஸை உருவாக்கி அதை பேப்பர் மற்றும் பேனாவில் ஒரு மெசேஜா உருவாக்கி அதை 33 தடவை எழுத போறீங்க. பேப்பர் மற்றும் பேனாவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் தான் இது. சோ ஒரு நல்ல ஜர்னல் மாதிரி மேக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷயங்களை தான் நீங்க 3 நாளைக்கு தொடர்ந்து ரிப்பீட்டா பண்ண போறீங்க. சரி, இத பத்தி இப்ப முழுமையா பார்த்திடலாம். 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் செய்வதற்கான 5 ஸ்டெப்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம எதை அடையணும்னு ஆசைப்படுறோமோ அதை அடையிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த மேனிஃபெஸ்டேஷன் முறை தான் இந்த 333 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இப்போ நான் சொல்ல போற இந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட சிறப்பா செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்டெப் 1, நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தேர்வு செய்யணும். ஸ்டெப் 2, நேரடி வாக்கியங்களை உருவாக்கணும். ஸ்டெப் 3, அந்த வாக்கியங்களை 33 தடவை எழுதணும். ஸ்டெப் 4, இதை தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 5, நீங்க ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு மனசார நீங்க நம்பணும். இந்த 5 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட நம்ம செய்ய போறோம். சரி, ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இப்ப தெளிவா பார்த்திடலாம். ஸ்டெப் நம்பர் 1ல நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தேர்ந்தெடுக்கணும். நீங்க வேணும்னு ஆசைப்படுற விஷயத்தை தெளிவா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம முடிவு பண்ணணும். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை எப்பவுமே மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு நான் ஸ்பேஸுக்கு போகணும் அப்படின்னு
மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உடனே நடக்காது. வெறும் 3 நாள்ல ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கு நம்மளால போகவே முடியாது. அப்படி போகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் ப்ரோக்ராமுக்கான ரிஜிஸ்டரை நம்ம பண்ணி இருந்திருக்கணும். இந்த மாதிரி ரியாலிட்டிக்கு ஏத்த விஷயங்களை பண்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு ஆபீஸ்ல எனக்கு போனஸ் கிடைக்கணும், என்னோட ஃபியூச்சர் பார்ட்னரை நான் மீட் பண்ணணும், இவங்க கிட்ட நான் ரொம்பவே நல்ல பேர் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 2வது ஸ்டெப்ல அஃபர்மேஷன்ஸை உருவாக்கணும். அதாவது நேர்மறை வாக்கியங்களை உருவாக்கணும். நீங்க எந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண தேர்வு பண்ணி இருக்கீங்களோ அதுக்கான அஃபர்மேஷன்ஸை உருவாக்கணும். அதுக்கான சரியான வாக்கியங்களை வடிவமைக்கணும். உதாரணத்துக்கு என்னோட வாழ்க்கையில நான் நிறைய செல்வத்தை ஈர்த்துக்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையில நான் ஒரு புது காரை ஈர்த்துக்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கைக்குள்ள எனக்கு நல்ல ஊதியம் கொடுக்கக்கூடிய என்னோட திறமைக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலையை நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கைக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா வாழ நான் ஒரு அழகான வீட்டை ஈர்த்துக்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்க ஒரு நல்ல உறவு முறையை நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையில சிறந்த ஆரோக்கியத்தை நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை உருவாக்கி நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிற வரை இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுல முழுசா நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி நீங்க எழுதக்கூடிய இந்த அஃபர்மேஷன்ஸ் நிகழ்காலத்துல இருக்கணும். அடுத்த ஸ்டெப்ல நம்ம உருவாக்கி வச்சிருந்த வாக்கியங்களை 33 தடவை எழுதணும். இங்க தாங்க உண்மையான மேஜிக்கே நடக்கும். ஒரு விஷயத்தை நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அதை நீங்க அப்படியே யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேக்குறீங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அடையிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு தெரியப்படுத்துறீங்க. நீங்க எவ்வளவு அதிகமா எழுதுறீங்களோ அந்த மெசேஜ் அவ்வளவு பலமானதா இருக்கும். இதை நீங்க 33 தடவை பண்ணீங்க அப்படின்னா அதோட சக்தியை நீங்க இன்னும் அதிகரிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். சோ கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கிட்டு அந்த அஃபர்மேஷன்ஸை 33 தடவை எழுதுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க எழுதக்கூடிய அந்த விஷயங்களை உங்க மனசார உண்மையா ஃபீல் பண்ணி அதை முழுமையா நம்பி தான் எழுதணும். அடுத்ததா 4வது ஸ்டெப்ல 3வது ஸ்டெப்ல பண்ண அந்த விஷயங்களை தொடர்ந்து 3 நாளைக்கு தொடர்ச்சியா செய்யணும். இது ஏன் பண்றோம் அப்படின்னா 3 நாளைக்கு தொடர்ந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது அது நம்மளுடைய ஆள் மனசுல ரொம்ப டீப்பா பதியும். எவ்வளவு அதிகமா எழுதுறீங்களோ அவ்வளவு அதிகம் அது மேல நீங்க நம்பிக்கை வைப்பீங்க. சோ அது நிஜமாகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ தொடர்ந்து 33 தடவை அந்த அஃபர்மேஷன்ஸை 3 நாளைக்கு எழுதுங்க. இத மறக்காம செஞ்சா மட்டும்தான் இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததா 5வது ஸ்டெப்ல நீங்க எந்த விஷயத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்குனீங்களோ அதை கண்டிப்பா அடைவோம் அப்படின்ற நம்பிக்கையை வையுங்க. இதுதான் கடைசி ஸ்டெப். நம்பிக்கையே இல்லாம சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு செய்யும் போது இந்த மெத்தட் வேலையே செய்யாது. நமக்கு கிடைக்கும் அப்படின்னு முழுசா நம்பணும், அப்பதான் கிடைக்கும். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இருக்காது. உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க எந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்து மேல முழுசா நம்பிக்கை வைக்கணும். அப்பதான் நீங்க அதை முழுசா விரும்புறீங்கன்னு நினைச்சு இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயத்தையும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நீங்க எழுதக்கூடிய அந்த வாக்கியங்கள் ரொம்பவே தனித்துவமானதா இருக்கணும். நிறைய டீடைல்ஸை ஆட் பண்ணுங்க, அப்பதான் அது இன்னும் பெட்டரா இருக்கும். ஆனா ஆசைப்பட்ட விஷயங்களை கேட்டும் 3 நாள்ல எனக்கு நடக்கல அப்படின்னு மனசை தளர விட்டு கூடாது. இந்த பிரபஞ்சம் உங்க ஆசைகளை நிறைவேற்றி மேஜிக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கூட எடுத்துக்கலாம். ஆனா நான் நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு முழுமையா நம்புங்க. முழுமையான நம்பிக்கை தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கான வெற்றியை கொடுக்கும். சரி, இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட செய்யறதுக்கான ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். உதாரணத்துக்கு நான் இப்ப ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க எதை அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தேர்வு செஞ்சுட்டீங்க. அப்போ அதுக்கான அஃபர்மேஷன்ஸை உருவாக்கணும். நீங்க அஃபர்மேஷன்ஸை உருவாக்கும் போது ரொம்ப தெளிவா இருக்கணும். வெறும் வேலை அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும். சோ எந்த மாதிரியான வேலை வேணும், அதுல எவ்வளவு சம்பளம் வேணும், இப்படி எல்லா விஷயங்களையுமே நல்லா டீடைலா எழுதுங்க. எனக்கு மாசம் 1 லட்சம் சம்பாத்தியம் வேணும், நான் சீனியர் டெக்னீஷியனா வேலை பார்க்கணும், இப்படித்தான் உங்களுடைய ஆசை இருக்கு அப்படின்னு உதாரணமா வச்சுக்கலாம். இப்போ இதற்கான அஃபர்மேஷன்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, என்னோட வாழ்க்கைக்குள்ள 1 லட்சம் சம்பாத்தியத்தோட சீனியர் டெக்னீஷியன் வேலையை நான் ஈர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் உருவாக்க முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீடைல்ஸையும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்க ஒரு டைரியும் பென்னும் எடுத்து 33 தடவை எழுதணும். ஒரு நாள் 2 நாளோட நிறுத்தாம தொடர்ந்து 3 நாளைக்கு இந்த அஃபர்மேஷன்ஸை 33 தடவை எழுதணும். இதோட விட்டுடாம நீங்க ஆசைப்பட்ட அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு முழுமையா ஆழமான நம்பிக்கையை வைக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அடையிறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. சிம்பிளான இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணி உங்க வாழ்க்கையில நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைங்க. அதை நீங்க சும்மா நினைச்சா மட்டும் பத்தாது, முழுமையான நம்பிக்கையோட செயல்படுத்தவும் செய்யணும். அப்பதான் அது நிறைவேறும். இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. சோ இதை முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு விஷயத்தை நம்ம
நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மள அறியாமையே நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும். இதுக்கு காரணம் நமக்கே தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் தான். நீங்க ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்களுடைய சூழல் இன்னும் மோசமா ஆகுது, நீங்க இன்னும் மன அழுத்தத்தை உணர்றீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சீக்கிரம் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். நீங்க வச்சிருக்கக்கூடிய கவனத்தை மாத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அனுபவங்களும் மாறிடும். சோ எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முழு மனசோட இந்த 33 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட செய்யுங்க. எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நீங்க எழுதுற அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேண்டியதை கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.